வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட் அண்ட் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். கண்ணால் பார்த்து இன்புறுவது, அதில் என்ன டயட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு டயட் என்பது என்ன? உணவு தொடர்புடையது நம்ம பார்த்துட்டு வந்தோம். உணவு என்பது என்ன? 6 வகை அறுசுவை உணவு. அந்த அறுசுவை உணவில் எப்படி 6 விதமான சுவை இருக்குது நமக்கு தெரியுமோ, அதுபோல் கண்ணால் பார்த்து இன்புறுவதற்கும் 6 விதமான விஷயங்கள் உண்டு. 6 விதமான விஷயங்கள் சொல்லும்பொழுது முதல்ல வேடிக்கை மட்டுமே, ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அது என்ன இருக்கணும்? அது குறைவாக இருக்கணும். கண்ணால் பார்த்து இன்புறுவது என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம், ஆனால் அந்த என்டர்டைன்மெண்ட்கே முக்கியத்துவம் கிடையாது. நம்ம 1 மணி நேரம் இப்போ ஏதோ பார்த்து மகிழ போகிறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த 1 மணி நேரமும் என்டர்டைன்மெண்ட் மட்டுமே இருக்க வேண்டாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் இருந்தால் போகிறோம். பாக்கி இருக்கிற 50 நிமிஷத்தில் பாடம் தொடர்புடையது, அதாவது விஷயங்களை மனதில் பதித்து கொள்ள வேண்டியது, நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடியது, அதுபோல செய்திகளுக்கு தொடர்பானதை பார்த்து மகிழணும், அதை மனதில் இருத்துக்கணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு விஷயத்துக்கும் 7 நிமிஷம் கொடுக்கலாம். நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது அதற்கு ஒரு 7 நிமிடங்கள், நினைவில் பதித்து கொள்ள வேண்டியது அதற்கு ஒரு 7 நிமிடங்கள், அதுக்கப்புறம் பாடங்கள் தொடர்புடையது அதற்கு ஒரு 7 நிமிடங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ இதுவே 4 7 28, இதில் ஒரு அரை நிமிஷம் 1/4 நிமிஷம் கூடிதுன்னா இதுவே அரை மணி நேரம் 30 நிமிடங்கள் இதில் செலவாகிடும். இதுபோல நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, மனப்பாடம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் அதற்கு தொடர்புடைய செய்திகள் என்னவோ அது எல்லாத்தையும் பார்த்துனா, அந்த பார்க்கும்பொழுது அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்ன, அந்த எழுதக்கூடிய என்ன முறைகள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். அது என்ன முறைன்னு பார்க்கும்பொழுது சில சமயத்தில் அடிமாறாமல் எழுது, நாலடியார் பாடலை அடிமாறாமல் எழுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வைங்க. அந்த வரி மாறாமல் எழுதணும். அதாவது 4 வரி இருக்கிற வெண்பான்னு சொன்னால் அந்த வெண்பாயில் எப்படி சிறப்பு இல்லாமல், அதாவது எந்த இடத்துல செமிகோலன் போட்டிருக்கேன், எங்கே ஒரு ஹைஃபன் போட்டிருக்கேன், எந்த இடத்துல தெரியுமா ஆச்சரிய குறிக்கு மோடியில் முடிச்சிருக்கு, சில சமயம் கேள்விக்குறையில் இருக்கா, இல்லை அது போனால் ரெண்டுமே ஒரு இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கா, அதுபோல விஷயங்களை எழுதணும் அப்படின்னு சொன்னால் இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படின்னு வள்ளுவருடைய ஒரு குரல் கொடுத்து இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு சொன்னால் அது எந்த அணியில் இருக்குது அப்படிலாம் நம்ம எழுதுகிறோம் இல்லை. அதுபோல் எழுதச்சே அது அத்தனையும் பார்த்து தான். இப்போ வாசிக்கும் பொழுது புத்தகத்தில் இருக்கிற செய்தியை நம்ம பார்த்து படிக்கும் பொழுது மனதில் இருத்தி கொண்டா அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கு நம்மளுக்கு சிறப்பாக என்ன இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கா எல்லாம் பார்த்துக்க முடியும். அது அப்படி அவ்வளவு கவனமாக வாசிக்க வேண்டும். இதை நம்மளுக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் முதல்ல முக்கியமாக சொல்லிக் கொடுக்கணும். அதனால் பார்த்து இன்புறுவது என்பதற்கு ஒரு 7 அல்லது 8 நிமிடங்களுக்கு மேலே இல்லை. அப்புறம் கண்டு கழிப்பது தானே என்டர்டைன்மெண்ட் மீடியா, ஒன்லி ஃபார் 8 மினிட்ஸ். பாக்கி இருக்கிற நேரத்தில் பாடங்களை படித்து கொள்ள வேண்டும், ஃப்ளூயன்ட் ரீடிங்க்கு டைம் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் அதில் மனப்பாடம் செய்யக்கூடிய செய்திகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்து கற்றல், பார்த்த உடனே என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறோமே அதற்காக மனதில் அதை இருத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா இவை அனைத்துமே டயட் ஃபார் விஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வரும். டயட் ஃபார் விஷன்றது எதையெல்லாம் பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வேண்டாத விஷயங்கள், இப்போ பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம், இப்போ போய் என்ன பண்ணக்கூடாது, எங்கேயோ ஒரு கிரவுண்டில் விளையாடுறோமே அதை பற்றி இங்கே பேச வேண்டாம். என்டர்டைன்மெண்ட் டைம் இருக்கு, அந்த டைம் போது இதெல்லாம் பார்த்து பேசலாம். ஆனால் பாடங்களை படிக்க வேண்டும், மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். ஆனால் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக சில செய்திகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ போய் என்டர்டைன்மெண்ட் மீடியாவை பற்றி பேசக்கூடாது. தட் இஸ் யூ ஷுட் நாட் மிக்ஸ் அப் டுகெதர். சுவையிலாவது இப்போ நம்ம ஒரு இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கோம், கூடவே கொஞ்சம் தூரம் துளி போகிறோம் ஒரு காரமான ஒரு இதை சாப்பிட்லான்னு சொன்னால் அது சரியாக இருக்கும் உணவு வகையில் இருக்கும் பொழுது. ஆனால் பாடங்களை படிக்கும் பொழுது அவ்வாறு இருப்பது சாத்தியமில்லை. ஏன்னா அதில் ரெண்டுத்துலேயுமே ஒரு ஈடுபாடு அளவுக்கு குறைஞ்சிடும். அதனால் டு அவாய்ட் இட், என்ன கணக்கு பீரியடா, கணக்கு தான் பற்றி பேச போகிறோமா, எண் கணிதத்தை மட்டுமே முதலில் நிறுத்தி அதுக்கு தொடர்புடைய இதுகளை படித்தாக்க அது நல்லபடியாக மனசில் பதியும். இது எப்படி பதியும்ன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.